வணக்கமுங்க. நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி கார்டனில் என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த செடி மாற்றுறது எப்படின்னு கேட்குறாங்க. அதை ஒன்று நேரடியாக போட்டு காட்டுறோம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செடி நடுங்க, நல்லா வரும். நம்மகிட்ட ரோஜா செடி இல்லைங்க, மற்ற எல்லா செடிகளும் இருக்குது. தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 98 65 73 91 28ங்க. நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். கேட்லாக் ஓப்பன் ஆகும். ரோஜா செடி மட்டும் இல்லை, மற்ற செடிகள் நிறையா நம்ம பிளான்ட் இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டவங்க எந்த செடி வேணுமோ சூஸ் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் என்ன செடிக்கு கேட்குறீங்களோ ரேட்டு சொல்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரேட்டோடு வரும். இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம், ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புகிறோம், எஸ்டி கொரியரில் அனுப்புகிறோம். இது மூணுமே அனுப்புகிறோமுங்க. நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த தொட்டி மாத்திரத்தை பாட்டுறோம், அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள். இந்த தொட்டியோடைய சைஸுங்க 14 இன்ச்சுங்க. ரோஜா செடிக்கு போதுமானதுங்க. 4 வருஷம் வரும். இந்த தொட்டி மண்குழவையும் வந்து ஒரு 12 கிலோ 10 கிலோ பக்கம் பிடிக்குமுங்க. இது வந்து 14 இன்ச்சு தொட்டிங்க. இது இந்த குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க, நம்மகிட்டையும் கிடைக்குங்க. இது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரிங்க. நல்ல பிளாஸ்டிக்காக இருந்தால் ஒரு ரேட்டு, கொஞ்சம் மட்டமானது ஒரு ரேட்டு, நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் ஒரு ரேட்டுங்க. இது மாதிரி சைஸ் 14னாலும் ரேட்டு வெவ்வேறையில் இருக்குமுங்க. நல்ல குவாலிட்டி பிளான் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வருங்க. இந்த தொட்டி இப்படி வச்சிடுறேங்க. இதில் வந்து என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோகோ பிட்டு மண்ணு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணும் போட்டுக்கலாமுங்க. இந்த மாதிரி பவுட்ரு மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி பவுடர் மாதிரி இல்லாதவங்க இந்த மஞ்சு மாதிரி வருங்க நார், இதுவும் கலந்துக்கலாங்க. இதுவும் கலந்துக்கலாம். இதில் மண் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண்ணாக இருக்கணுங்க. நல்ல மண், பசை உள்ள மண்ணாக இருக்கணுங்க. செம்மண்னா அந்த சரளை கலந்த மண் வருங்க, அது போடக்கூடாது. இந்த மண் இப்படி நான் தேய்க்கிறேன் பாருங்க, பவுட்ரு மாதிரி இருக்கும். நல்லா பசை ஈரத்தன்மை பசம் இருக்குங்க. இதில் வந்து சத்து உள்ள மண்ணாக இருக்குங்க. இது போட்டுக்கிட்டுங்க. இதில் மாட்டு சாணம் குப்பையும் கலந்துடணுங்க. மாட்டு சாணி ஆட்டு சாணி இதை லைட்டாக அப்படி கலைக்கிறணுங்க. இந்த மாதிரி கலைக்கிறணுங்க. அப்போ அந்த மஞ்சு கூட போயிடும். மஞ்சு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மாடி தோலை வைக்கிறவங்களுக்கு அந்த ஈரம் காக்கிறதுக்காகங்க இந்த மஞ்சு கலக்கிறது. வேற எதுவும் மற்றதெல்லாம் அதிக சத்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஈரம் காக்கிறதுக்காக தாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிறணுங்க. கோகோ பிட்டு அந்த கட்டியாக வாங்கி போட்டுக்கலாங்க, பவுடரில் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சு போட்டாலும் நல்லா இருக்குமுங்க. இந்த மாதிரிங்க ஒரு அரை தொட்டிக்கு போட்டுக்கிறணுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த அளவு போட்டுக்கிறணுங்க. இந்த மாதிரி பிளான்ட்டாக இருந்தாங்க, இந்த சைஸ் பிளான்ட்டாக இருந்தால் இந்த அளவு போடணும். பிளான்ட் சைஸுக்கு தான் தொட்டியில் மண் போடணுங்க. இந்த மாதிரி கவரை கிழிச்சிடணுங்க. கிழிச்சு எடுத்துட்டுங்க. இந்த தூரில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை தூக்கி இப்படி வச்சு 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 இறுகி இருக்குமுங்க. இதை நிறையா பேர் என்னான்னு வச்சிருக்கீங்கன்னா இப்படி கொண்டு போய் மண்ணில் வச்சிடுறீங்க. இப்படி வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி நான் உடைக்க பாருங்க, ரொம்ப உடைக்கக்கூடாதுங்க. செடி வர்ற அளவுக்கு லைட்டாக அந்த இறுகி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு இந்த அளவு வைக்கணுங்க. வச்சுட்டு பழையபடி மண் போடணுங்க. பாருங்க, இந்த மாதிரி மண் போட்டு நெப்பணுங்க. நெப்பிட்டு இதில் அளவு இருக்குங்க, ரொம்ப முழுசாகவும் நெப்பக்கூடாது. இப்படி போட்டு முடிச்சுட்டு லைட்டாக அப்படி ஒரு ஆட்டினீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போய் இறங்கிக்கிறங்க. இப்போ இந்த தொட்டியில் பாருங்க 1 இன்ச்சு கேப் விட்டுருப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றுனா நிற்கிறதுக்காகங்க. ஃபுல்லாக மண் போட்டோம்னா தண்ணி ஊற்றுனமே வடிச்சிடும். இந்த மாதிரி போட்டுங்க. ரோஜா செடி உரம் பாருங்க நம்மகிட்ட இருக்கு. இந்த உரத்தோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க. நம்ம ஆஃபர் விலையில் 150 ரூபாய்க்கு உரம் வந்து ஃப்ரீ டெலிவரியோடய கொடுத்துட்றோங்க. இது நல்ல ரிசல்ட் வருதுங்க. நாங்களும் போடுறது இதே உரம் தானுங்க. மற்ற செடிக்கும் போட்டிருக்கோம், அதை காட்டுறோமுங்க. இந்த மாதிரி செடி ஃபஸ்ட்டு பார்த்து போதுங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் போடுறதா இருந்தால் ஒரு 15 கிராம் அளவுக்கு பாருங்க, கையில் இருக்கு பாருங்க, இதை இப்படி சுற்றி போட்டுறணுங்க. 15 கிராம் அளவு போட்டு இதில் தண்ணி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு 2 டைம் கூட தண்ணி ஊற்றுங்க. வெயிலில் வைக்கணுங்க. 2 டைம் 3 டைம் கூட தண்ணி ஊற்றுங்க. ரெண்டாவது ஒரு டைம் ஊற்றினா போதுங்க. இந்த செடி இதே மாதிரி போட்டு வளர்த்த செடி தாங்க இந்த செடிகள்லாம். பாருங்க, இதுகளுக்கெல்லாம் நம்ம இந்த உரந்தானுக்கு போடுறோம்.
இங்கே பாருங்க, இந்த செடியெல்லாம் அந்த தொட்டி மாதிரி தொட்டியில் போட்டு வளர்த்ததாங்க. இதுகளுக்கு எல்லாமே இந்த உரம் தாங்க போடுறோம். தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்க. நம்மகிட்ட உரமும் இருக்குது, செடி இருக்குது, மற்ற குரோட்டன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம நர்சரியில் கிடைக்குங்க. செடிகளுக்கு தகுந்த ப்ரைஸில் இருக்குது. அழகு செடியாக குரோட்டன்ஸு, வீட்டுக்கு தேவையான மாடி தோட்டத்தில் வைக்கிறது எல்லா செடிகளும் கிடைக்குங்க. பழச்செடி, மரச்செடி, பலகைக்கு ஆகிறது, நிழலுக்கு வர்ற மரம், மாங்கமரம், இந்த மாதிரி எல்லா பழ வகைகள் எல்லாமே கிடைக்குதுங்க. கார்டன் போட்டும் கொடுக்குறோங்க. இந்த மண் கலவை நல்லா சுத்தமான செம்மண்ணில் எருவு மற்ற கோகோபிட்லாம் கலந்தும் 5 கிலோ பேக் 10 கிலோ பேக்காக நம்ம கொடுக்குறோங்க. தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்க. கிடைக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கீரம்பூர் டோல் கேட்டுங்க, எஸ்கே நர்சரி. தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, ஆர்டரை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கமுங்க.